morning. My name is Sisha. I am going to talk about Ramayanam. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாரா. அவருக்கு 4 குழந்தைங்களாம். ஃபர்ஸ்ட் குழந்தை பேர் ராமர். ராம ராம ஜெய ராஜாராம், ராம ராம ஜெய சீதாராம். செகண்ட் குழந்தை பேர் லக்ஷ்மண். தேர்டு குழந்தை பேர் பரதன். ஃபோர்த்து குழந்தை பேர் சத்ருகன். இவங்க 4 பேரும் இருந்தாங்கண்ணா. அப்புறம் இன்னொரு நாட்டில் ஒரு ராஜாவும் ராணியும் இருந்தாங்கண்ணா. அவங்களுக்கு பேபியே இல்லாதனால ரொம்ப சேடாக இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு காட்டில் ஒரு குழந்தை அழகிற சத்தம் கேட்டாங்களாம். அவங்களும் அப்படியே ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக அவனுக்கு ஒரு பேர் வச்சாங்களாம். அந்த பேருன்னா சீதா தேவின்னு வச்சாங்களாம். அப்புறம் அவங்க அப்பா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சாங்களாம். அப்புறம் ஒரு போட்டி வச்சாங்களாம். அந்த போட்டி என்னன்னா, யார் இந்த அம்பை எடுத்து உடைக்கிறாங்களோ அவங்ககிட்ட என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வில்லு எடுத்து உடைக்கிறாங்களோ அவங்க தான் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொன்னாங்கண்ணா. யாருனாலையும் அந்த வில்லு தூக்கவே முடியாதனால ராமர் அந்த வில்லு தூக்கி உடைச்சு சீதா தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்புறம் ராமரோட இன்னொரு அம்மா பேர் என்ன? ராமர் அப்பா என் பையன் தான் ராஜா ஆகணும்னு நினச்சான். ஆனால் ராமரோட இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் பையன்தான் ராஜா ஆகணும், உங்கள் பையன் 14 இயர்ஸ் காட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ராமரும் அம்மா பேச்சை கேட்கணும் அப்பா பேச்சை கேட்கணுன்ட்டு காட்டுக்கு போனாங்களாம். அப்புறம் யார் யார் போனாங்கன்னா, ராமர், சீதா தேவி, லக்ஷ்மண் 3 பேரும் காட்டுக்கு போனாங்களாம். அப்புறம் சீதா தேவி ஒரு மான் பார்த்தாங்களாம். ராமர்கிட்ட ராமர் அந்த மானை கொண்டு போய் எனக்கு அந்த மானை பிடிச்சிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். சரின்ட்டு போய் பிடிச்சிட்டு வர போனாங்களாம். அப்புறம் என்னன்னா, ராமனோட சத்தம் மாதிரி லக்ஷ்மணுக்கு கேட்டுச்சு. அதனால வீட்டுக்கு கீழே ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் ராமருக்கு சீதா தேவிட்ட சீதா தேவி நீங்கள் இந்த கோடு தாண்டி வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்புறம் ஒரு வயசான தாத்தா சாப்பாடு கேட்டு வந்தாங்களாம். சீதா தேவி யாருக்கும் இந்த மாதிரிலாம் சாப்பாடு போடாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு சாப்பாடு போடுறதுக்கு போனாங்களாம். அப்புறம் திடீர்னு அந்த தாத்தா 10 தலை ராவணனா மாறி அந்த சீதா தேவியை தூக்கிட்டு போயிட்டானா. அப்புறம் ராமருக்கு லக்ஷ்மணுக்கும் தெரிஞ்சு எங்கேயோ தேடி பார்த்தாங்களாம், கிடைக்கவே இல்லையா. அப்புறம் ஹனுமனோட ஃபேமிலியும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ராமேஸ்வரம் போய் அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற குளத்துல கல்லெல்லாம் வச்சு அப்படியே ஸ்ரீலங்கா போய் அந்த 10 தலை ராவணனை வில்லெல்லாம் விட்டு சீதா தேவியை கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேபி 2 குழந்தைங்க பிறந்துதான். அவங்க அந்த குழந்தைங்க பேர் லவ குஷா. தேங்க்யூ. நன்றி.